யூனிட் டெஸ்டிங்க்கும் ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். இந்த அல்ஃபான்றது பார்த்தேன்னு வச்சுங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங். அதாவது நான் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் நான் வந்து யூசருக்கு அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அல்ஃபா டெஸ்டிங். அல்ஃபானா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க எல்லாம் வந்து நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் பார்த்துருக்கீங்களா? அங்க அல்ஃபா மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு உல்ஃப் கூட்டத்துக்கு தலைவன் அல்ஃபா மெயில் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் தட் மீன்? அல்ஃபா மெயில்னா என்னது? அந்த குரூப்புக்கே அவன் தான் தலைவன். அவன் சொல்படிதான் கேட்கணும். கரெக்டா? ஹலோ, கரெக்டுங்களா? எல்லாருக்கும் சொல்றது நான் புரியுதா? அல்ஃபா மெயில். அதே மாதிரி டெஸ்டிங்க்கு எல்லாம் பாஸ் யாருன்னா அல்ஃபா. ஓகே, அல்ஃபா டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் தான் கம்பெனி உள்ள ஆளுங்க, கம்பெனி சைடு மெம்பர்ஸ் வருவாங்க. புரியுதா? இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த பீட்டா அக்செப்டன்ஸ்லாம் கன்சியூமருக்கு போயிடும். அதாவது அடுத்த வேர்ல்டுக்கு போயிடும். ஓகே, ரியல் டைம் யூசருக்கு போயிடும். ஸோ அல்ஃபா டெஸ்ட்னா என்னன்னா, கம்பெனி சைட்ல இருக்க பாசஸ், அதாவது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சைடு. ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் லீடரு, ப்ராஜெக்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க பத்தியா, அவங்க எல்லாமே கம்பெனி ரிலேட்டட் பெரிய பெரிய பர்சன் செக் பண்ணுவாங்க. புரியுதா? அதுதான் அல்ஃபா டெஸ்டிங் சொல்லுவாங்க. புரியுதா? அவங்களுக்கு முன்னே நீ இது பண்ணி ஆகும். புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதா கைஸ்? அதுதான் இந்த அல்ஃபா டெஸ்டிங். அல்ஃபான்றது அல்ஃபா ஞாபகத்துல வச்சுங்க. கம்பெனி ரிலேட்டட் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஹெட்டு, டீம் லீடர், அந்த டெக்னிக்கல் மேனேஜர் லெவல்ல, ஓகே, அவங்க கிட்ட நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஆகும். ரைட்? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்னல் டீம் டெஸ்ட் இன் அ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கான அர்த்தம் வந்து இன்டர்னல் டீம் டெஸ்ட். இன்டர்னல் டீம்னா கம்பெனிக்குள்ளதான் டெஸ்ட் நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. கம்பெனிக்குள்ளதான் டெஸ்ட். இன் தி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்னாலே என்னன்னா, பெரிய பெரிய கம்பெனி லீட்ஸ் அங்க இருப்பான். புரியுதா கைஸ்? புரியுதுங்களா? இதுதான் அல்ஃபா டெஸ்ட். இது எப்ப சார் நடத்துவாங்கன்னா, இதுக்கு முன்ன சிஸ்டம் டெஸ்டிங் வருங்க. நேற்று பார்த்தோம் பத்தியா? சிஸ்டம் டெஸ்டிங்னா டெவலப்பர்ஸ் அந்த டீமுக்குள்ளேயே நடக்கும். ஓகே, சிஸ்டம் டெஸ்டிங் அடுத்ததான் இந்த அல்ஃபா டெஸ்டிங் வரும். ஓகேவா? ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நீ பாஸ் பண்ணிடணும். இங்க அஷூரன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதான் திருப்பி இங்க 90 மார்க்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பவுமே நமக்கு 90% தான் இங்க இது பண்ண முடியும். 10% இவங்க கிட்ட தான் இருக்கு. நேற்று சொன்ன மாதிரி 90-10 ஷேர் தாங்க. ஸோ இங்க நீங்க அஷூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 90% இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 100% ரிலீஸ்க்கு உறுதிங்க. ஓகே, அதாவது என்ன அர்த்தம்னா, இவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த பீட்டா டெஸ்ட், இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்ட்லாம் ஈஸியா பாஸ் ஆயிடும்ட்டு ஒரு தியரி இருக்கு. அது தியரியில ப்ராக்டிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இது எப்போ நடக்கும்னா, சிஸ்டம் டெஸ்ட்டுக்கு, இந்த கியூஆர் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, சிஸ்டம் டெஸ்ட். நேற்று பார்த்தா சிஸ்டம் டெஸ்ட். அந்த சிஸ்டம் டெஸ்டிங் அடுத்தபடி இவங்க நடத்துவாங்க அல்ஃபா டெஸ்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்துங்க, இதெல்லாம் இந்த அல்ஃபான்னு பேர் வந்து இதான் உங்களுக்கு ரிலேட் பண்ண, ஞாபகம் வச்சு ரிலேட் பண்ண அல்ஃபா மேல் ஞாபகம் வச்சுங்க. இந்த உல்ஃபோட பேக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஃபா மேல்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க. புரியுதுங்களா? டவுட்ஸ் இருக்கா கைஸ்? டவுட்ஸ் இருக்கா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இத்தனை டெஸ்டிங்க உங்களுக்கு நான் புரியாத மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸோட மெமரி ட்ரிக்ஸோட நான் சொல்றேன், பாத்துங்க. ஓகேவா? சரி சார், அல்ஃபா டெஸ்ட்னா யார் சார் வருவான்னா, முழுக்க முழுக்க இன்டர்னல் டெஸ்ட் தாங்க. முழுக்க முழுக்க இன்டர்னல் தான். கம்பெனி பர்சன் தான், கம்பெனியோட லீட்ஸ், நல்லா கம்பெனி ஹையர் அஃபீஷியல்ஸ் வருவாங்க. அதான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். நல்லா புரிஞ்சு. கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு டெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, ஸோ ஒரு சாஃப்ட்வேர், அதாவது இங்க வந்து நீ வந்து கம்பெனி சைட்லாம் பார்க்க மாட்டாங்க, என் ப்ராடக்ட்டை எப்படி ரிவ்யூ பண்ண அந்த மாதிரி செக்யூர்டா கண்ட்ரோல்டா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா, இதுதான் ஞாபகம், டெஸ்டர் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் நடக்கும். ஓகேவா? புரியுதா? ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் நடக்கும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஆஃப்டர் யூனிட் டெஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இன்டகிரேஷனு, ரிக்ரெஷனு, சிஸ்டமு, இந்த அல்ஃபா பீட்டா, இது எல்லாமே உனக்கு வந்து மோஸ்ட்லி உனக்கு ஆட்டோமேஷன் தான் நடக்கும். அதே இந்த பீட்டா
அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். அதான் இதுல வந்து முன்னோர் மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. ஓகேவா? புரியுதுங்களா கைஸ்? புரியுதா? ஹலோ, போலாமா? அல்பா டெஸ்டிங் புரிஞ்சுதுங்களா? அல்பா டெஸ்டிங் புரிஞ்சுதுங்களா? இது மட்டும் சரி சார், பீட்டானா என்னது சார்? அதை நான் சொல்றேன். இதுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஓகே, இது இந்த பீட்டான் வந்தது பார்த்தா அந்த கதையோட ஆரம்பிச்சது. சரி, முதல்ல இந்த அல்பா டெஸ்டிங்கோட கதையை முடிப்போமா? அல்பா டெஸ்டிங்கோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா? எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா? அது மட்டும் ஞாபகம் வச்சு. இது அல்பா. அல்பா இஸ் மெயின் திங். இன்டர்னல் பாஸ், உள்ளூர் ரவுடி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? பெரிய உள்ளூர் பெரிய தலைக்கட்டு, அந்த அவங்களுக்கு நீ வந்து இது பண்ணி காட்டணும். இதுதான் அல்பா, ரைட்? இப்போ சார் இங்க என்ன நடக்குது? சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஜேர்னினா இப்படிதாங்க நடக்கும். ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் பண்ணிடுறாங்க. நல்லா பார்த்து இது கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த ஸ்லைட்ல முக்கியமாக நான் கொண்டு வரேன். டெவலப்பிங் எப்பவுமே சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஜேர்னிக்கு ஞாபகம் வச்சு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேரோட டெர்மினாலஜி இருக்கு. SDLC சொல்லுவோம். ஓகேயா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டெர்மினாலஜி இருக்கு, STLC, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன நான் தனி ஸ்லைட்ல எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேயா? சரி சார், ஜெர்னின்னு என்ன நடக்குது? எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்னது டெவலப்மெண்ட். கரெக்டா? ஒரு சாஃப்ட்வேர்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நீ என்ன பண்ணோம்? டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் டெஸ்டிங். எது வரைக்கும்? சிஸ்டம் டெஸ்டிங் வரைக்கும் நீ பண்ணுவ. ஓகே, இதுலயே டெஸ்டிங்குள்ள என்ன நடக்குது? யூனிட் டெஸ்டிங் இங்க பண்ணுவோமா? நல்லா புரிஞ்சுங்க கைஸ், யூனிட் டெஸ்டிங் இங்க பண்ணுவோம். இந்த டெஸ்டிங்ல என்னென்ன டெஸ்டிங், வேற என்ன டெஸ்டிங் இருக்கு? இன்டகிரேஷன், ரெக்ரெஷன், சிஸ்டம் எல்லாமே இங்க நடக்கும். புரியுதா? இதை முடிச்சிட்ட பிறகு அல்பா. அல்பா நான் என்ன சொன்னேன்? இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் இன் தி இன்டர்னல் டீம்ஸ், பெரிய பெரிய ஹெட். அதுக்கப்புறம் வருது பீட்டா. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு முன்ன ஒரு டெஸ்டிங் வரும், அதுதான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகே, இது அங்க வரல, பட் நான் சொல்றேன். ஸோ ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அக்செப்டன்ஸ் முடிச்சிட்ட பிறகு தான் வரும். ஓகே, இதுதாங்க அந்த ப்ராசஸ். புரியுதுங்களா கைஸ்? புரியுதா? இதுதான், இது ஞாபகம் வச்சுங்க சார். நேத்து நடத்துனீங்க, இன்னைக்கு அல்பா பீட்டா ஏதோ சொல்றீங்க, அதை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. இதுதாங்க நீங்க கேட்ட சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃப்ளோ. நேத்து என்ன பார்த்தோம்? சிஸ்டம் பார்த்தோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? UAT, அக்செப்ட் டெஸ்டிங் பார்த்தோமா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல அல்பா அண்ட் பீட்டான்னு வரும். ஓகே, இப்போ அந்த கதையை நான் சொல்றேன். அல்பா டெஸ்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கங்க. ஓகே, ஸோ கம்பெனிக்குள்ள பெரிய பெரிய ஆளுங்க முன்னணி பண்ணோம், அதாவது லீட்ஸ். ஓகேவா சார்? பீட்டா டெஸ்டிங் என்ன சார்? அப்படியாப்பட்ட கதை என்ன சார்? இதையும் இப்போ ஒரு நிறைய அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். நல்லா பார்த்துக்கோ. ஒரு ப்ராடக்டை செஞ்சிருவாங்க. இப்போ ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறேன்னு வச்சுக்கேன். ஐஸ்கிரீமோ இல்லை கேக்கோ இல்லை ஒரு பெவரேஜோ என்னன்னு இது பண்றாங்க. அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ, சில பேரை வெளியே இருந்து கூப்பிடுவாங்க. கரெக்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, ஐஸ்கிரீம்ல நிறைய நீங்க வந்து எங்க பார்க்கலாம்னா, நிறைய டிஸ்கவரி சேனல்ல நிறைய பார்க்கலாம். என்ன சார் அடிக்கடி டிஸ்கவரி சேனல்? ஏன்னா நாங்க வந்து ஹவு ஃபேக்டரி ஒர்க்ஸ், ஹவு என்ன இதெல்லாம் நீங்க அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னது ஹவு ப்ராடக்ட் ஒர்க்ஸ், அந்த மாதிரி ஃபேக்டரியில என்னென்ன பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அங்கேருந்து ரிலேட் பண்றேன். அங்க ரிலேட் பண்ணும்போது நான் பார்க்கும்போது, என்னடா இவனுங்க ப்ராடக்ட் செஞ்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கதை இதுதான். ப்ராடக்ட் செஞ்சிட்டாங்க, ஐஸ்கிரீம் செஞ்சிட்டாங்க, ஒரு ஃபிளேவர் ஐஸ்கிரீம் செஞ்சிட்டாங்க, புது ஃபிளேவர். அந்த ஃபிளேவர் வந்து இவங்களுக்குள்ளே டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, யாரு? இன்டர்னலா, அது அல்பாவே டெஸ்ட் பண்ணிடுறாங்க இன்டர்னலா. இப்போ அடுத்து நான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, அதுக்கு பேர் தான் பீட்டா டெஸ்ட். பீட்டான்றது என்னன்னா, நிறைய கன்சியூமர்ஸ், ஓகேவா, நிறைய கன்சியூமர்ஸை இவங்க வெளியில இருந்து ஹையர் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சு, இவங்க வந்து தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் கம்பெனி. ஞாபகம் வச்சுக்கோ, தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் கம்பெனி. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கம்பெனி வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு ரீசன்ல இருந்து. ஓகே சார், நான் வந்து இப்போ என்னோட ப்ராடக்டான ஐஸ்கிரீம் நான் இங்க விற்கணும், நான் புதுசா இது பண்ணணும், அதை டேஸ்ட் பண்றதுக்கு அந்த ரீஜன்ல இருந்து ஒரு 10 பேரா கூப்பிடுவாங்க. ஓகே, சாம்பிளா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 10 பேருக்கும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க, தனித்தனியா உட்கார வச்சிருவாங்க. யாரும் பேச மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, யாருமே பேச மாட்டாங்க. ஒரு 10 பேரை தனித்தனியா உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க, ஒரு ஷீட்டை கொடுத்துருவாங்க. நான் சொல்ற கதை புரியுதா கைஸ்? புரியுதா? இது நிஜமா நடக்குதுங்க. ஓகே கைஸ், இருக்கீங்களா? ஹலோ, புரியுதா? ரிலேட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து
இந்த பீட்டா டெஸ்டோட கதை இதுதான். ஓகேவா? ஸோ என்னதுன்னா அந்த யூசர்ஸ் வெளியேந்து வர வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க பேர் என்ன, டேஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் டேம் என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை டேஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. ஆனா தே ஆர் நாட் தி பார்ட் ஆஃப் கம்பெனி. ஞாபகம் வச்சுக்கோ, இவங்க தான் யூஸ் பண்ண போறாங்க. லிட்டரலா இவங்க தான் கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ அவங்கள கூப்பிடுவாங்க 10 பேரா. ஒரு பேட்ச்ல 10 பேர் இருப்பாங்க. ஆனா ரூல் என்னன்னா அந்த 10 பேர் பேசிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 10 பேர் பேசிக்க மாட்டாங்க. அந்த 10 பேர்ல ஒவ்வொரு சாம்பிள் வச்சிருவாங்க. நான் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ண அந்த ப்ராடக்டோட சாம்பிள் வச்சுட்டு ஒரு ஷீட்டை கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணும். புரியுதா? டேஸ்ட் பண்ண அந்த 10 பேரும் ஒவ்வொரு சாம்பிளா ஒரு 2 சாம்பிள் நான் பண்றேன்னு வச்சுக்கேன். அந்த 2 சாம்பிளும் 10 பேரும் கொடுத்துருவேன் தனித்தனியா. அந்த 10 பேரும் டேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஒப்பீனியன்ஸை எழுதுவாங்க. புரியுதா? கதை புரியுதா? ஹலோ, புரியுதா? புரியுது இதுதான் டேஸ்டிங் டெஸ்டிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி. பீட்டான்றது என்ன, இந்த கதை புரியுதா? என்ன சொல்ல வருது? தேர்ட் பார்ட்டியே தாங்க. புரியுதா? டெஸ்டட் பை செலக்டட். என்ன இது? இது என்ன இது? வாட் இஸ் திஸ்? ரியல் யூசர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டேங்க, புது லான்ச் பண்றது ரெடி பண்ணிட்டேன். நான் யூசர், இவங்க தான் யூசர். இவங்க கிட்ட கொடுத்தா எனக்கு ரியலா எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்துருமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நீ தாயா வாங்க போற ஐஸ்கிரீமை, நீ தாயா டேஸ்ட் பண்ண போற, நீ தான் கன்சியூமர். உன்னை கூப்பிட்டு உன்கிட்டயே ரியலா நான் வாங்குறேன், டெஸ்ட் பண்றேன். ஓகே, தனித்தனி யாரும் பேசக்கூடாது. உனக்கு தோணுன ரிசல்ட்டை ஜென்யூனா கொடு. புரியுதா? ஹலோ, புரியுதுங்களா? இதுதான் பீட்டா டெஸ்டிங். பேர் என்ன? இதுதான் என்னது? பீட்டா. பீட்டான்றது என்னன்னா செலக்டட் யூசர் கிட்ட நான் கொடுப்பேன். கொடுத்துட்டு என்னோட அப்ளிகேஷனை நீ யூஸ் பண்ணிக்கோ, என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை எனக்கு கொடு. புரியுதா? ஹலோ, உன்னோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை கொடு. இதுதான் பீட்டா டெஸ்டிங். இப்போ இந்த இடத்துல அல்பால இருக்க மாதிரி எந்த இன்டர்னல் மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, அல்பாக்கும் பீட்டாக்கும். அல்பானா என்னது? ஒன்லி இன்டர்னல் மெம்பர்ஸ், ஹையர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா பீட்டால நோ இன்டர்னல் மெம்பர்ஸ். எல்லாமே என்னது? பீட்டா டெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தே ஆர் வாரியர்ஸ். என்னோட ப்ராடக்ட் வந்து ரியலா சக்சஸா ஃபெயிலியரான்னு ஜட்ஜ் பண்றது இவங்க கிட்ட ஜட்ஜ் பண்ணுவாங்க. புரியுதா? இதுதான் பீட்டா டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ பீட்டா டெஸ்டிங் என்னது? நாம இதுல பார்ஷல் நீ பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீ ஜென்யூனா நடத்தணும். ஸோ என் ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணோம், என்னோட ஃபுட் ப்ராடக்டை டேஸ்ட் பண்ணி நீ சொல்லு. ஏன்னா டேஸ்ட் தானே ரொம்ப முக்கியம். கரெக்டா? ஹலோ, புரியுதுங்களா? ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா நான் அதை பண்ணுவேன். அதுல இருந்து வந்ததுதாங்க பீட்டா டெஸ்டிங். ஸோ அந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? இது இப்பதான் கொண்டு வராங்க, பாத்துங்க. ஸோ என்ன சொல்றது, இது ரொம்ப பழைசன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது நல்ல கான்செப்டா இருந்தது. ஸோ இந்த பீட்டா டெஸ்டிங்கோட கதை இதுதான் ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வந்து. புரியுதுங்களா? ஏன் யோசிச்சானா, ஏங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியே அவன் அப்படி யோசிக்கும் போது நம்ம ஏன் யோசிக்க கூடாது? புரியுதா நான் சொல்றது? நான் கான்செப்டோட அந்த சினாரியோ புரியுதா? ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கம்பெனி கடை, ஒரு எந்த ஐஸ்கிரீம் வேணா வச்சுக்கோ, அந்த ஐஸ்கிரீம் புதுசாக நான் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த பீட்டா டெஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு யூசர்ஸ் கிட்ட கொடுத்து நான் அவங்க கிட்ட நான் ஃபீட்பேக் வாங்குறேன். ஒரு ஐஸ்கிரீம்கே, ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படி பண்ணும் போது இது ரொம்ப ரியல் டைம்ல கரெக்டா எல்லாருக்கும் யூஸ் ஆக போகுது இல்ல? எஸ் ஆர் நோ? நீ என்ன யூசரு? கரெக்டா நான் சொல்றது? அந்த ஐடியாவை இங்க கொண்டு வந்தாங்க. இதுதான் பீட்டா டெஸ்டிங். ஸோ பீட்டான்னு பார்த்தேன்னா சிம்பிளா உனக்கு புரியுதா மாதிரி நான் சொல்லணும்னா, இட் இஸ் லைக் மாக் இன்டர்வியூ. மாக் இன்டர்வியூனா என்னங்க? ஹலோ, மாடல் இன்டர்வியூ. புரியல? மாக் இன்டர்வியூனா என்னது? அதே இன்டர்வியூ செட்டப் தான். ஆனா நீ அந்த பயத்தை போக்குறதுக்கு உன் ப்ராடக்டை, உன்னோட என்ன சொல்றது, உன்னோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இங்க வந்து ப்ரூவ் பண்ணேன். அதே மாதிரி தாங்க இங்க பீட்டா டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் ஓகே மார்க் இன்டர்வியூ மாதிரி. எஸ், இதை டெமோ க்ளோஸ் பண்ணலாம். ஹலோ, எஸ், அதே. ஸோ அதே மாதிரி தான் இங்க. ஆனா என்னது, மார்க் இன்டர்வியூ நான் பெஸ்டா சொல்லுவேன். ஏன்னா இவங்க கொடுக்குறாங்க ஃபார் ஃபீட்பேக்ஸ். இட்ஸ் வெரி வர்ச்சுவல் ஃபீட்பேக். ஏன்னா இவங்க கம்பெனி சைட் கிடையாதுங்க. வேலை என்ன, இதான் நான் வந்து டெஸ்ட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? உன்னோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை நீ கொடு. அது ப்ளஸ்ஸாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். புரியுதா?
தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். தம்பி அப்படியே கணேஷ் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் 5 மினிட்ஸ்ங்க. ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்காக வரேங்க. ஸோ ஈரோடு பசங்க யாராவது தயவு செஞ்சு என்னை மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஆரம்பிக்குதுங்க. ஃபுல் டே நான் அங்கே தான் இருப்பேன். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது என்னை வந்து மீட் பண்ணுங்க. ஸோ நான் நேரில், ஏன்னா எல்லாருமே ஆன்லைன்லேயே பார்க்குறது நேரில் பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, அது மாதிரி என்னோட ஸ்பீச்சும் நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கும். நான் இப்போ இருக்கிற மாதிரி அங்கே பேச மாட்டேங்க, அங்கே பயங்கர வித்தியாசமாக பேசுவேன். சரி, யாராவது வருவீங்களா ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு? சான்ஸ் இருக்கா? இனி யாருமே எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க. வாய்ப்பு இல்லை யாருமே இருக்கீங்களா? எல்லாமே இருக்கீங்க. சரி, வாய்ப்பு இல்லை போல இருக்கு, யாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவே லைக் யாராவது ஈரோடு பக்கம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, ஓகேவா? ஸோ என்னுடைய சீஃப் கெஸ்ட்கான ஸ்பீச் வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ யூ வில் ஃபீல் அ டிஃப்ரென்ஸ். சரிங்க, ஓகேவா? நார்மலாக இருக்காதுங்க, சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே. எனிவே இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்ங்க, ஓகேவா? காமன் ரீசன் எதனால வந்து இந்த கேண்டிடேட்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆகுறாங்க. அண்ணா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னா நான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கேண்ணா, என்ன அண்ணா காரணம்? ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க, சரி, நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மளோட பெரிய பிரச்சனைனா வந்து சரி, இங்கே பாருங்களேன், என்னுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து என் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year ஒர்க் பண்ணுறாங்க, கோட் அடிச்சுட்டு இருக்குங்க. 1 வருஷமாக கோட் அடிச்சுட்டு இருக்குங்க. நீங்களே கேட்பீங்க, யோ என்னையா 1 year ஒர்க் பண்ணுறியா? 1 year ஒரு நாளைக்கு 16 மணி நேரம்ட்டு 300 × 16 மணி நேரம் நான் கோட் அடிச்சிருக்கேன், இன்னும் முடிக்கல. ஸோ போன சனிக்கிழமையோட ப்ராஜெக்ட் முடிஞ்சுங்க. நேற்றுலேருந்து டெஸ்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். எதனால் ஃபெயில் ஆகுது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது தான் நேற்று பண்ணேன், இன்றைக்கும் பண்ணேன், இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருவேன். அடுத்த மாதம் ஃபுல்லாக, ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக வந்து அடித்த கோடை ஒழுங்காக வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணுறேன். கோடை அடித்தாச்சு, அதை ஒழுங்காக வேலை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய பிளானுங்க, ஓகே? இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, தம்பி தங்கைகளா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய கடமைகளை முடிச்சிடணும். முடித்த பின்னாடி அதை நீ இம்ப்ரூவ் பண்ண செம்ம பெஸ்ட்டாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய அவுட்புட்டுங்க. இட் கேன் பி எனிதிங், இன்டர்வியூவாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே, ஓகேவா? நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரைக்குறையாக படித்து வச்சுருப்போம். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, ராமகிருஷ்ணங்க, இப்போ டிசிஎஸ்ல வந்து டெலிவரி மேனேஜராக இருக்கான். அவனுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்கிறாங்க, ராமகிருஷ்ணன்ட்டு. ஸோ இது ராமகிருஷ்ணங்க, இது நாங்கள் 2 பேரும் எப்படி படித்தோன்னு நான் சொல்கிறேங்க. ராமகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து ரெகுலராக வந்து ரெஸ்யூம் பிரிண்ட் அவுட் போட்டுப்பான், ஒரு 30 காப்பி. அப்போ நான் சொல்கிறது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி. ரெகுலராக அவன் என்ன பண்ணுவான்னா வந்து ரெஸ்யூமை தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போவோம். இப்போ அசோக் பிள்ளராண்ட ஒரு கன்சல்டன்சியில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு கூப்பிட்டான் என்ன, நான் வரமாட்டேன்ட்டேன். சரின்ட்டு அவன் அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 700-800 பேர் இருப்பாங்க, 800 people, 800 பேர் பக்கம். ஸோ 800 பேர் பக்கம் வந்திருக்காங்க. ரெஸ்யூம் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து 100 ரூபா அவன் கலெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் வைக்கிறான். சிம்பிள் பிஸ்னஸ். 800 × 100 80,000 ரூபா. 80,000 ரூபா பார்த்துக்குங்க, சரிங்களா? சம்பாரிச்சாச்சு அவன் ஈஸியாக 100 போட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவான். 2-3 மாதம் வாடகை கிடச்சிச்சுல்ல, இது மாதம் கண்டக்ட் பண்ணால் மாதம் 80,000 வந்துடுதுல்ல. ஸோ இந்த மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான், புரியுதுங்களா? ஓகேவா? என் ஃப்ரெண்டு கூப்பிட்டேன், மச்சான் 100 ரூபா தான்டா அட்டன் பண்ணுறா அப்படின்னா. இல்லைடா, எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் வரலான்ட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுவேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, என்னடா இவங்கிட்ட எப்படா வேலைக்கு போவ அப்படின்னு கேட்பாங்க. அம்மா போயிடுவோம்மா, படிச்சுட்டு இருக்கம்மா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், குடும்ப கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாதுங்க. தம்பிங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் திணறாங்க. தங்கச்சியை படிக்க வைக்க முடியல, தம்பிங்களை படிக்க வைக்க முடியல, அண்ணனுக்கு தொழில் கிடையாது, அப்பா வந்து உடம்பு சொல்லாதவருங்க. நான் ஒருத்தன் தான், நான் நல்ல பயங்கரமாக படிக்கிற பையன், ரொம்ப பயங்கரமாக படிப்பேன், சரிங்களா? பயங்கரமாக படிப்பேன், சைக்கோ மாதிரி படிப்பேங்க.
மொத்த குடும்பமும் ஒரே ஒரு மனிதனுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு, நான் எப்படியாவது வேலைக்கு போயிடுவேன்ட்டு. அந்த ஃபேமிலி ப்ரெஷர் தான் ரொம்ப அதிகங்க. சென்னையில இருந்தா சாப்பாடுக்காவது காசு வேணும்ல, சாப்பாடுக்காக காசு வரணும்ல, சாப்பாட்டுக்கு காசு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியாது. நல்லவேளை கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஆக்சுவலா வந்து இந்த மேஸ்திரிங்க, இந்த கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் வந்து அங்க ஒரு சின்ன ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்து வாழை இலை கிடையாதுங்க, இந்த தை இலைன்னு சொல்லுவாங்க. இலை சின்ன சின்ன இலைங்கள்லாம் வந்து குச்சி வச்சு சொருகியிருப்பாங்க. அந்த இலையிலலாம் ரசம் சாதம்லாம் சாப்பிட முடியாது. நீ ரசத்தை ஊத்துன்னு வச்சுக்க, அந்த இலையோட 2 இலைக்கு நடுவில் இருக்கிற ஓட்டையில அந்த ரசம்லாம் போயிடும். வெறும் சாதம் மட்டும்தான் இருக்கும். சாதம் ரசத்துல நனைஞ்சிருக்கும். அந்த ரசம் வந்து அப்படியே அந்த டேபிள்ல இருந்து மடி மேல ஊத்தும். நம்ம சாப்பிடும்போது அந்த டேபிள்ல அந்த சாதம்லாம் படும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு கடை. அந்த கடையில மதிய சாப்பாடு வந்து ஒரு 25 ரூபா பார்த்துக்குங்க. ஸோ டெய்லி அந்த கடைக்கு தான் போவோம் நாங்க. வேற வழி இல்லை. சார் ரோட்ல ஒரு பாட்டி வந்து இட்லி வித்துட்டு இருப்பாங்க. நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு இட்லி கடை கண்டுபிடிச்சாச்சு. காலையிலயும் நைட்டும் வந்து காலைல 3 இட்லி, நைட்டு 3 இட்லிங்க. மதியம் வந்து அங்கே சாப்பிட்டுப்போம். சில நாள் மதியம் சாப்பிட மாட்டோம். காலைல கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம், மதியம் சாப்பாடு தேவைப்படாது. ஸோ நைட்டு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபாயில முடிச்சிடலாம். சரிங்களா, ஓகே. ரூம் வாடகை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேளச்சேரியில் தான் தங்கியிருந்தேன். ஒரு 8 பேர் ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருந்தேங்க. ஸோ மணலில் இருந்து அப்புறம் வேளச்சேரிக்கு போயிட்டேங்க. ஸோ வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா வந்து வாடகை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா ஒரு மாதத்துக்கு. 300 ரூபா டெய்லி ஒரு 40 ரூபா சாப்பாடு. ஒரு 2000 ரூபா இருந்தால் சென்னையில் பொழைச்சிடலாம். ஆனால் 2000 ரூபா வீட்டில் இருந்து கேட்க முடியல. நான் காலேஜ்லேயே இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு வச்சிருந்தேன். அதை வச்சு தான் சென்னையில் வந்து வேலை தேடினேன். அதுக்கப்புறம் வேலை சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சேன். நான் மளிகை கடையில் வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு தான் சென்னைக்கு வந்ததுங்க. ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் சென்னைக்கு வந்தேன் நான். புரியுங்களா? மொத்த குடும்பமும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவன் வேலைக்கு போயிட மாட்டானா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்கிற காலேஜுக்கு போகாம ஒரு தம்பி இருக்கான். திருவண்ணாமலை படிச்சுட்டு தான் காலேஜுக்கு போக முடியாம ஒரு தம்பி இருக்கான். சரியா, ஸ்கூலுக்கு போக முடியாத தம்பிங்க இருக்காங்க. காலேஜ்ல அனுப்பிட்டாங்க ஃபீஸ் கட்டலன்ட்டு. படாத பாடுங்க. அம்மா வந்து ஸ்கூல் ஃபீஸ் தாலி அடகு வச்சு கட்டிட்டாங்க. காலேஜுக்கு கட்ட முடியல. நான் வேலைக்கு போயே அவனோட ப்ரெஷருங்க. நான் ஒன்னே ஒன்று தான் பண்ணேன் தம்பி தங்கைகளா. இப்போ என் ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் என்ன பண்ணானா, அவனும் திருவண்ணாமலைக்காரன் தான். அவன் ரெகுலராக ஒவ்வொரு இன்டர்வியூக்காக போய் கன்சல்டன்சி தெருவா போயிட்டு ரெஸ்யூம் தரதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். நான் அதெல்லாம் பண்ணவே கிடையாது. உட்காந்து படிப்பேன். ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். சரிங்களா, உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. ஒரு பிஸ்கட்லாம் வாங்க முடியாதுங்க. வாழைப்பழம் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா எங்களால் வாங்க முடிஞ்ச பழம் வந்து வாழைப்பழம் மட்டும்தான். சரிங்களா, கம்மி ரேட்ல. மற்றபடி காசே கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு நாள் தான் நீ கடன் வாங்குவேன்? அவனுக்குமே ஒரு விரக்தி வந்துடும். நான் பாரு கடன் கட்ட இருக்கான்ட்டு. என்னோட குடும்ப சூழ்நிலை அவனுக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில வளரும் போது நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒன்னே ஒன்று தாங்க பண்ணேன். கடவுளை நம்பினேன். ஒரு நாள் எனக்கு இந்த இன்டர்வியூ வரும். அந்த இன்டர்வியூக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரும். எனக்கு வரும். அந்த இன்டர்வியூ வரும். அமைதியா படிப்பேன். ப்ரௌசிங் சென்டருக்கு போவோம். சரியா, ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்தா அங்கதான் ஒரு 15 ரூபாய்க்கு கிடைக்கும். 1 மணி நேரம் 15 ரூபா ப்ரௌசிங் சென்டருங்க. இங்க வீட்டு பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டர் 20 ரூபா. எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடுது இல்ல, ஃபுல் டே உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லைன்ட்டு 1.5 கிலோமீட்டர் நடப்போம். 2 கிலோமீட்டர் நடப்போம். 2 கிலோமீட்டருக்கு போயிட்டு சாப்பிட்டு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா ஜீரணமா ஆயிடும். சாப்பிட்டு நடந்துட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல போய் 1 மணி நேரம் ப்ரௌஸ் பண்ணுவோம். ரெஸ்யூம்லாம் அனுப்புவோம், எங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துல திரும்ப ரிட்டர்ன் வருவோம். சரியா, வந்து உட்காந்து படிப்பேன் படிச்சுட்டே இருப்பேன். சரிங்களா, ஓகேவா? கரெக்டா எனக்கு வந்துச்சுங்க. அதுதாங்க கடவுளோட பிளெஸிங்ஸ். அதான். நம்பு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு. எனக்கு வேலை கிடைக்கும், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு. நான் நைட்டு படுத்து தூங்கும் போதே வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சி சூப்பராக ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஐடி கம்பெனியில் நான் ட்ரீம் பண்ணுவேன். அப்படியே ஐடி கம்பெனிலாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். சரி, இந்த கம்பெனிலாம் நம்ம போயிட மாட்டோமாடா. அப்படியே அந்த கம்பெனிலாம் பார்ப்போம், அப்படியே அண்ணாந்து பார்ப்போம், எப்படி இருக்கு பாரு, இந்த கம்பெனிலாம் வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு நாள் நம்ம போயிடுவோம்டா அப்படின்னு நான் நம்புவேன். அப்படி நம்புவேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் பெருசாக வராதுங்க. சரிங்களா, ஸ்கூல் டேஸுமே சரியா தமிழ் மீடியம் அதுதான் படிச்சதுங்க. அங்கே திருநெல்வேலியிலையுமே வந்து கவர்மெண்ட் காலேஜுங்க.
வாத்தியாரங்களே வரமாட்டாங்க, நம்மளே சொந்தமா படிச்சாதான் உண்டு. புரியுதுங்களா? அப்படி படிச்சு வளர்ந்தவன் தான் நானுங்க. ஸோ கடினமான ஒரு சூழ்நிலையில தான் நான் வேலை தேடுறேன். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு, என் உழைப்பும் என் நம்பிக்கையும் என் டிகிரியும் போதும். நான் என் உழைப்பையும் என் நாலேஜையும் என் டிகிரியும் நம்பினேன். டிகிரி கிடையாதுங்க, என் உழைப்பையும் கடவுளையும் என்னையும் நம்புறேங்க. கான்ஃபிடன்ஸுங்க, படிச்சுக்கிட்டே இருப்பேங்க. அதோட வேல்யூ தான் வந்து ஐ காட் ட்ரிபிள் ஆஃபருங்க. நான் அட்டன் பண்ணதே 3 இன்டர்வியூ தான், பிளேஸ் ஆனது 3 இன்டர்வியூ தான். என் ஃப்ரெண்டு 20 இன்டர்வியூ அட்டன் பண்ணி 21வது இன்டர்வியூல பிளேஸ் ஆனான். நான் அப்படி பண்ணல, நான் அட்டன் பண்ணதே 3 ட்ரிபிள் ஆஃபர். எல்லாம் அசந்துட்டானுங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் பிளேஸ் ஆயிட்டேன். வேலையை தேடி நீ ஓடாத, வரும், அதை நீ நம்பணும். வரும்போது உங்ககிட்ட என்னெல்லாம் மிஸ் பண்ண போற, எதெல்லாம் நீ அடிக்கணும்ன்றது தான் இப்ப நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கில் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு சொல்ற கீவேர்டு வந்து ஸ்கில் ஃபெயில்ஸ். சரிங்களா? ஸ்கில் ஃபெயில்ஸ்னா என்னன்னா, ஒரு இன்டர்வியூ இதை எதிர்பார்க்கறான், உங்ககிட்ட இல்லை, அதனால நீ ரிஜெக்ட் ஆகுற. என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கில்ஸ். அதாவதுங்க, அவன் எதிர்பார்க்கறது என்ன, அது நானா, இதுதாங்க அந்த மேட்சிங். அவன் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்ல ஆனா நெட்வொர்க்கிங் தானே படிச்சிருக்கேன், அவனும் நெட்வொர்க் இன்ஜினியர் தான் கேட்கறான். கிடையாது, அவன் நெட்வொர்க் இன்ஜினியர்ல இந்த ஸ்கில் எல்லாம் கேட்கறான். அது உங்ககிட்ட இருக்கா, இல்லைன்னா அதை டெவலப் பண்ணு. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பாரு. நான் உங்களுக்கு பின்னாடி வந்து அட்வான்ஸ் பேட்ச்ல அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பாரு, பார்த்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கா, இல்லைன்னா அதை படி. யோசிச்சு பாரு, அந்த காலத்துலலாம் வந்து நாங்கள் ஏதாவது படிக்கணும்னா கூட 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி நடந்து போய் கூகுள் இது ப்ரௌசிங் சென்டர்ல போய் நாங்கள் செக் பண்ணணும். மொபைல்ல ஆன் பண்ணி சாட் ஜிபிடில அழகா அல்வா மாதிரி கொடுக்குறானுங்க. உங்களுக்குலாம் கடவுள் பிளஸ் பண்ணியிருக்காரு, நீங்க இப்ப பிறந்திருக்கிறவங்களாம். ஆனா உனக்கு அதை பயன்படுத்த மட்டும்தான் தெரியாது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா XYZ ஒரு கான்செப்ட் கேட்டிருக்காங்க. உடனே நீ என்ன சொல்லுவ, அந்த ஆள் நடத்தவே இல்லடா, வெங்கட் நடத்தவே இல்லடா, பைத்தியக்காரன், இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. ஓ, இதெல்லாம் கேட்கறாங்களா, ஓகே, இது நம்ம கோர்ஸ் இல்லை, எப்பறம் நம்ம படிக்கலாம்டா. சாட் ஜிபில போயிட்டு இது என்ன கான்செப்ட், லேர்ன் பண்ணிக்கோ. படி படி, காரணம் சொல்லாத. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், அந்த மாதிரி நினைக்கிறவனுக்கு மட்டும் தான் வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகேவா? முதல்ல வந்து ஸ்கில்ஸ் மிஸ் மேட்ச். ஸ்கில்ஸை வந்து அவனுக்கு தேவையானதை டெவலப் பண்ணிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது வந்து நாலேஜ். எந்த அளவு நாலேஜ் வச்சிருக்கணும்னா வந்து அதை செய்யற அளவு நாலேஜ் இருக்கணும். ஆனால் தியரிட்டிக்கலாக நாலேஜ் இருக்கணும், மதிக்க மாட்டான். அதனால தான் உன்னை ப்ராஜெக்ட் பண்ணு சொல்றேன். ஸ்கில்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், உன்னோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணும். ரெண்டாவது SKILL, கே பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூல பேசுற கம்யூனிகேஷன். ஓகே, இன்டர்வியூல பேசுற கம்யூனிகேஷன் புரியுதா தம்பிகளா? புரியுதுண்ணா. இப்ப 6 பேர் தான் எனக்கு சொன்னீங்க, 6 பேர் தான் வேலைக்கு போவீங்க. மற்றவங்களாம் வந்து வேலை தேடாத, அவனுக்குலாம் கிடைக்காது. தயவு செஞ்சு தேடாதீங்க. 6 பேர் தான் இங்க இருக்கீங்களா? புரிஞ்சவங்க 6 பேர் தான் இருக்கீங்களா? எல்லாரும் சொல்ல வேண்டாமா? சொல்லாமா? அது எப்படி இப்ப மட்டும் இவ்வளவு பேர் சொல்றீங்க? இங்க பாருங்க தம்பி தங்கைகளா, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உன்னை கில்னா உனக்கு வலிக்கணும். உடனே கில்லிட்டு திட்டின, என்னடா வலிக்கலையாடான்னு திட்டின பேடி நீ வலிக்குதுன்னு சொன்னு வச்சுக்கேன், நம்ம ரெஸ்பான்சிவ்னஸ் கம்மியா இருக்கு தம்பி தங்கைகளா. அப்படி இருக்காதீங்க. சரி, ஓகேங்க. சரியா? ஸோ எஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ. கே வந்து நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கொண்டு வா. அண்ட் ஐ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா வந்து கம்யூனிகேஷன். இன்டர்வியூல இருக்க கம்யூனிகேஷன். ஸோ அந்த இன்டர்வியூல நீ எவ்வளவு பெஸ்டா பேசுற, கான்ஃபிடென்ட்டா பயப்படாம பேசு, பயப்படாத. சரிங்களா? ஓகேவா? அண்ட் எல் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். சரிங்களா? லேக் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நீ ப்ராஜெக்ட் பண்ணாதான் வேலை கிடைக்கும். நீ ப்ராஜெக்ட் பண்ணினா உன்னோட கான்ஃபிடன்ஸ் 1000 மடங்கு உனக்கு பூஸ்ட் ஆகும். சரியா? அதோட பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இவனுக்கு அந்த லேர்னிங் கர்வ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லேர்னிங் கர்வை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு ஸ்கில்லுக்கு நான் சொல்லிட்டேன்,
எஸ் ஃபார் ஸ்கில்லுங்க, கே ஃபார் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜுங்க, ஐ ஃபார் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கணும், எல் வந்து லேக் ஆஃப் ப்ராஜெக்ட்டுங்க, இன்னொரு எல் வந்து லேர்னிங் ஆட்டிடியூடு. இந்த ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணிட்டியா? இருந்தாலும் நான் ஃபெயில் ஆகிறேன்னா எதனால நான் ஃபெயில் ஆகிறேன்னு கேட்டீங்கன்னா, எஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், பொய்யான தகவல்கள் கொடுக்கறது, இந்த ஃபேக்கா போறதுன்னு ஃப்ராட் பண்ணுவானுங்க. சரியா? அந்த சென்டர்காரனுங்க நம்பக்கூடாது. நேர்மையா மட்டும்தான் போகணும், நேர்மையா மட்டும்தான் போகணும். ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் தராத. இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அவன் கேட்க மாட்டான். தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்காத. உங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாமே நானே சொல்லிக் கொடுத்துட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ப்ராப்ளமு, ஒழுக்கம் இல்லாதவன். சரிங்களா? ஓகேவா? ஒழுக்கம் இல்லாதவனை வந்து எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. ஒழுக்கம் இல்லாதவனை எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சு ஞாபகப்படுத்து, ஒரு பையனுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் அனுப்பணும். இந்த கிளாஸ் முடிஞ்சு ஞாபகப்படுத்து. சரி, ஒழுக்கம் இல்லாதவனை யாருமே வந்து வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. புரியல? ஓகேவா? இப்ப நம்ம கம்பெனியா இருக்குன்னு வச்சுங்களேன், வந்தேன், கோர்ஸை படிச்சேன், எந்த பிரச்சனையும் பண்ணல அண்ணா அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன வேணுமோ உரிமையா கேளு, சண்டை போடாத. இங்க சண்டை போட்டவன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுங்க. சண்டை போட்டானா வந்து என் எம்ப்ளாயிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், நீ அவனுக்கு என்ன வேணும் பண்ணி கொடுத்துரு, என்ன வேணும் பண்ணி கொடுத்துரு, எதுவுமே பேசக்கூடாது, பண்ணி கொடுத்துரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேங்க. ஏன் தெரியுமா? சண்டை போடுறதுனால உனக்கு தான் நஷ்டம். ஆனா இங்க சண்டை போட்டா உனக்கு எல்லாமே நாங்க கொடுத்துருவோம் சொல்றேன். உனக்கு நான் சொல்றேன், சண்டை போடாத யாருக்கிட்டையும். புரியுதா? ஓகே, உனக்கு என்ன வேணும் உரிமையா கேட்டு பண்ணிக்கோ, இல்ல ஒதுங்கி போயிடும். ஓகேவா? அந்த ஆட்டிடியூட அவன் ரொம்ப பார்ப்பான். ஏன்னா சீங்க பாருங்களேன், ஒருத்தன் வரான், அவன் பாட்டுக்கு வந்தான், வேலையை செஞ்சான், அவன் பாட்டுக்கு போனா கம்பெனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் வரான், எல்லார்ட்டையும் நல்லா பழகிறான், எல்லார்ட்டையும் நல்லா பேசுறான் அப்படின்னா வந்து எல்லாரையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து ப்ராப்ளமேட்டிக் பர்சன். அவன் ஒருத்தன் வந்து எல்லாரையும் கெடுத்து விட்டு ஓடிடுவான். அவனை பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் சொல்றேன், கம்பெனிக்கு போனா யார்ட்டையும் பேசாத, உன் வேலை என்னவோ பண்ணு, பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டே இரு. கெரியர் தான் முக்கியம், அவன் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ட தான் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ட மட்டும் தான் முக்கியம். புரியுங்களா? சரி, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீக்கா இருக்கு. கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண, இன்டர்வியூக்கு போறமா பாரு. ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து என் ஃப்ரெண்டு பிரவீன் இருக்கான், இப்போ யூகேல இருக்கான். அவன் பதினஞ்சு புலம்பிட்டே இருப்பான், எனக்கு இன்டர்வியூ வரலடா மச்சி, எனக்கு இன்டர்வியூ வரலடா மச்சி, எனக்கு இன்டர்வியூ வரலடா அப்படின்னுவான். நான்லாம் டேய் நீலாம் ஃபீல் பண்ணவே மாட்டியாடா அப்படின்னுவான். இன்னும் நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குடா அப்படின்னுவான். நான் ஏடா அவன் லூஸ் மாதிரி இருக்கான், இன்டர்வியூ வந்தாதான்டா படிக்க, இல்லடா நான் படிப்பேன்டா கம்னர்டா அப்படின்னு படிச்சுட்டே இருப்பேன். அவன் வந்து இன்டர்வியூ வரலடா இன்டர்வியூ வரடான்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, 6 இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆன பிறகு தான் அவனுக்கு அறிவு வந்துச்சு, படிச்சுட்டு தான் இன்டர்வியூக்கே போகண்டா, இன்டர்வியூ வரும், நாம ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். 6 இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆன பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிட்டாங்க சொல்றேன் நான். புரியல? ஓகேவா? அதனால வந்து இன்டர்வியூ வரலன்றத புலம்பாத, நீ உன் கடமை பண்ணிட்டே இரு, வந்தே ஆகணுங்க, வந்தே ஆகணும், நீ அதை நம்பணும். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் இட். இன்டர்வியூ வரும்டா ஒரு நாள், வரப்ப நீ செலக்ட் ஆகிடா வெங்கடேஷா, ஆக மாட்டல படுறா அமைதியம் அப்படின்ட்டு நீயே உன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணு, நீயே உன்னை திட்டு, ஏய் வரும் இன்டர்வியூ நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா, இல்ல படி ஒழுங்கா அப்படின்னு நீயே ஒன்று திட்டிக்கோ கண்ணாடி முன்னாடி போயிட்டு. எப்பெல்லாம் உனக்கு வேலை கிடைக்கும் ஃபீல் பண்றியோ அப்போ யோசி. புரியுதா? இன்டர்வியூல பக்கவா ரெடியான பின்னாடி அப்ளை பண்ணு. புரியுதா? ஓகேவா? ஓரளவு 90% கிராஸ் ஆகாம அப்ளை பண்ணிட்டே இரு, மீதி 10% பண்ணிட்டே இரு. இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணணும், படிச்சுக்கிட்டே ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் கேட்பான், லூசாடா நீ, வேலை இந்த வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் உனக்கு, என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பார்ட் டைம் போ, பார்ட் டைம் ஒரு சின்ன வேலை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிட்டு ஃபேமிலியோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது பார்ட் டைம் பண்ணுறதெல்லாம். ஆனால் உன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, நம்ம ஆஃபீஸில் நீ யூடியூப் சேனலில் போய் பாரு, ஆட்டோ ஓட்டுற பையன் ஆட்டோ ஓட்டுவான். இங்கே ஆஃபீஸ்க்கே வந்து ஆட்டோ கொண்டு வந்து ஆஃபீஸ் வாசலில் நிறுத்திட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போவான். இவன் யாரா அவன் டெய்லி ஆட்டோ எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தா அவன் ஆட்டோ ஓட்டுற பையன். கெத்தா பிளேஸ் ஆகி வந்து ஆட்டோ ஓட்டணும் பிளேஸ் ஆண்டான்னு சொல்லிட்டு போனான், கெத்தா சொல்லிட்டு போனான். அந்த மாதிரி நீங்களாம் இருக்கணும். எந்த தொழில் வேணா பண்ண, அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் உன் ஃபோக்கஸ் விட்டுறாத. ஜெப்டோல ஸ்விக்கியில வேலை செஞ்ச பசங்களாம் பிளேஸா இருக்காங்க நம்ம கம்பெனில படிச்சு.
டிகிரி முடிச்சிருப்போம், வருமானம் இல்லை, ஃபீஸ் கட்ட கூட முடியல, ஸ்விக்கி ஓட்டி ஃபீஸ் கட்டி பிளேஸ் ஆகி இங்கே ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து லைக் இன்டர்வியூ பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா வந்து லாஜிக்கல் திங்கிங், சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுனா தெளிவாக பேசணும், புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். இது எல்லாமே இது நீங்கள் மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீ வேலைக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. தம்பிகளா, புரியுதுங்களா? புரியுதுங்களா? கோர் ஐடியா ஒன்னே ஒண்ணுதான் தம்பி தங்கைகளா, படிங்க, கான்ஃபிடண்டா படிங்க, நம்பிக்கையோட படிங்க. இங்க தோக்கிறதுக்குன்னு யாருமே பிறக்கல. அண்ணா இதுக்கு முன்னாடி நான் தோத்தேன் அப்படின்னா உனக்கு கைடன்ஸ் இருக்காது. 90% மனிதர்கள் தோக்கிறதுக்கு காரணம் அவங்க மற்றவங்களால தோக்கப்பட்டவங்க. நீ தோக்கல தம்பி தங்கைகளா, உன் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தங்க உன்னை தோக்கடிச்சிட்டாங்க, அதனாலதான் நீ தோத்து போயிட்ட. அவங்க கிட்ட இருந்து தள்ளி வா, ஓகேவா? சரியான கைடன்ஸ்ல நான் இருக்கேன் கூட. நம்பிக்கையோட படிங்க. எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசு, எந்த இடத்துல பேசக்கூடாதோ பேசாத. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். மண்ணின் மீது ஆணை, வெற்றி நமதாகட்டும். அனைவருக்கும் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க, நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துருவேன். ஓகேவா? தேங்க்யூ. ஆமா, ஃபுல் டே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மணி வரைக்கும் மேக்ஸிமம் அங்கே மதிய சாப்பாடுலாம் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை, காலேஜ்லேயே தான் எனக்கு இதெல்லாம் அகாமடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே பக்கத்து அங்கே தான் இருப்பாங்க. ஒரு 2 or 3 o'clock வரைக்கும் இருப்பாங்கம்மா. சரி, நான் முடிஞ்சா வாங்க. ஸோ இதே மாதிரி 3 o'clock செஷன் பார்த்தீங்கன்னா சாரோட மோட்டிவேஷன் இதுவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி 3 o'clock செஷன் பார்த்தீங்கன்னா சாரோட மோட்டிவேஷன் இதுவும் இருக்கும். ப்ளஸ் அந்த ட்ரெண்டிங் டாபிக் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, தெரிஞ்சுங்க. ஓகேவா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ நம்ம இதுலங்க விட்டோம், இதுதாங்க அந்த கான்செப்ட், இதுதான் விட்டோம். ஓகேவா? ஸோ நேற்று என்னங்க பார்த்தோம்? சிஸ்டம் டெஸ்டிங் பார்த்தோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அக்செப்டன்ஸ் பார்த்தோமா? எஸ் ஆர் நோ? கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோமா? ஓகேவா? ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ரோச் தான் சேம் தான். ஸோ இதுதாங்க 2. ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் முடிஞ்சவொன்னே அல்ஃபா டெஸ்டிங் நடக்கும், அது முடிஞ்சவொன்னே பீட்டா டெஸ்டிங், அதுக்கப்புறம் இது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ அல்ஃபா டெஸ்டிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ பெருந்தலைகள்லாம் இங்கே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க முன்னே பண்ணி ஆகணும். இங்கே யாருமே எக்ஸ்டர்னல் பர்சன் யாரும் இருக்க மாட்டாங்க, புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்னலாக தான் இருப்பாங்க. அதான் அல்ஃபா டெஸ்டிங். ஆனால் பீட்டா டெஸ்டிங் என்னது? அப்படியே வைசி வர்சா. இங்கே பெருந்தலைகள் யாருமே இருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள எந்த இன்டர்னல் மெம்பர்ஸ் இருக்கும், எல்லாமே யார் இருப்பா? வாலண்டியர்ஸ். அதாவது இந்த சாஃப்ட்வேரை, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போற டெஸ்டர்ஸ் வெளியேந்து கூப்பிடுவாங்க, இல்லை அந்த இதுக்கு டெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ரியல் டைம் கண்டிஷனுக்கு அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட்னா யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது இங்க கூட சில ஃபிளாஸ் நடக்கலாங்க, நல்லா புரிஞ்சுங்க. சில ஃபிளாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க அல்ஃபால. இந்த டெஸ்ட் இதை விட்டு போயிருக்கோம், ஃபிளாஸ்னா அதை விட்டு போயிருக்கோம். ஆனா இந்த இடத்துல கண்டிப்பாக 100% விட்டு போகாது. ஏன்? இங்க ஒரு டெஸ்டர் மட்டும் கிடையாது, புரியுதா? என்னது? பீட்டானா செலக்டட் ரியல் யூசர், கலெக்ஷன் ஆஃப் டெஸ்டர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ், ரியல் டைம் யூசர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீட்பேக் தருவாங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பீட்டா டெஸ்டிங். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மார்க் இன்ட்ரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது என்னங்க? ஃபைனல் இன்டர்வியூ. புரியுதா? என்னது இங்க ஃபைனல் இன்டர்வியூ? என்னது? அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இதுல பாஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட ப்ராடக்ட் நான் வித்தாச்சு, இது வந்து ரியல் டைம் யூஸுக்கு வந்தாச்சு. புரியுதா? இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 டெஸ்டிங் நடுவுல இந்த 2 அல்ஃபா அண்ட் பீட்டா வரும். புரியுதுங்களா? சரி, நேத்தே நடத்து. ஓகேவா? சரி, வேண்டாம் சமாதானம், இதை முடிச்சிட்ட பிறகு புதுசா ஒரு கான்செப்டா இருக்கட்டுமே அப்படின்னு போட்டேன். ஸோ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சு? இட்ஸ் லைக் அல்ஃபா மேல், ஒரு கேங். ஓகேவா? ஸோ அல்ஃபானா யார்? இப்போ இந்த கம்பெனியோட பெரும் புள்ளிங்களாம் இங்க இருப்பாங்க. புரியுதா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரு? எக்ஸ்டர்னல் கன்சியூமர்ஸ், யூசர்ஸ், எக்ஸ்டர்னல். அங்க விட்டுருவாங்க, செக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட்.
இது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃப்ளோ. புரியுதுங்களா? ஓகேவா? நான் கடைசியா ஒன்று காட்டுறேன். நம்ம எல்லாமே ஒரு கடைசியா ஒரு டெஸ்டிங் மாதிரி பார்ப்போம். ஓகேவா? இப்போ அல்பா டெஸ்டிங் போகுமா? ஸோ ஏன் இதெல்லாம் காமிச்சிட்டேன்னா உனக்கு வந்து ரியல் டைம் யூஸ் புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் சொல்ல உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ எனக்கும் ஈஸியா இருக்கும். அல்பா டெஸ்டிங் என்னது? இன்டர்னல் டெஸ்டிங் பிஃபோர் ரிலீசிங் சாஃப்ட்வேர் டு ரியல் யூசர்ஸ். யூசர்னா என்னது? பீட்டாக்கு. ஓகே, பீட்டாக்கு கொடுக்கறதுக்கு முன்னே இந்த டெஸ்டிங் நடத்துவோம். இதுதாங்க. ஸோ என்னங்க பண்ணுவாங்க அல்பா டெஸ்டிங்ல? இன்டர்னல் டெஸ்டிங் பர்ஃபார்ம் பிஃபோர் பீட்டா. புரியுதா? பீட்டாக்கு முன்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபைண்ட் மேஜர் பக்ஸ், கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட்னாலே பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்ல இன்னொன்னு சொல்லலாம், பெரிய பெரிய ஆளுங்க கிடையாது, இந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கான என்விரான்மெண்ட் செட்டப். அப்போ மோஸ்ட்லி எனக்கு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் என்னவா இருக்கும் எனக்கு? ஸோ என்னது? ஐ மஸ்ட் யூஸ் என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங்? மேனுவலா, ஆட்டோமேஷனா? கண்ட்ரோல்டு வந்தாலே what will I use? Automation. கண்ட்ரோல்னால என்னது? ஆட்டோமேஷன். ஸோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எல்லாமே வரும். ஸோ பர்ஃபார்மே எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே இப்போ இன்டர்னல் எம்ப்ளாயிஸ் தான் எல்லாமே பெருநிலையங்கள் இருப்பாங்க. கண்டிப்பா டெவலப்பர்ஸ் இருக்கும். ஏன் இவங்க வச்சு நான் கேள்வி கேட்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த QA செஷன்ஸ்னா வரல, டெஸ்டர்ஸ், டெவலப்பர், டெஸ்டர்ஸ், இன்டர்னல் எம்ப்ளாயீஸ். அதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, தி பிக் கன்ஸ், பிக் ஷாட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே டெஸ்ட் ஃபைண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்பா டெஸ்ட். ஸோ ஒர்க் ஃப்ளோ இதுதாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை நான் அடிக்கடி நான் சொல்லினேன், இதை நான் பார்க்காம என்ன சார் எல்லாத்துக்குமே இதே போட்டுட்டு இருக்கீங்க, இதாங்க ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ டெஸ்டிங் இட் இஸ் வெரி வெரி ஈஸி உங்களுக்கு வந்து. ஆனா எப்போ என்னென்ன பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன வரும்? டெவலப் பண்ற, சிஸ்டம் டெஸ்டிங் பண்ற. சிஸ்டம் டெஸ்டிங் என்னது? என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? டெவலப் பண்ணும் போது என்ன டெஸ்ட் பண்ணிடுறேன்? யாரும் சொல்லுங்க பார்ப்போம். டெவலப் பண்ணும் போது ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். என்ன டெஸ்ட்? யூனிட் டெஸ்டிங். டெவலப் பண்ணும் போது என்ன பண்ற? யூனிட் டெஸ்ட். அதுக்கப்புறம் சிஸ்டம் டெஸ்டிங். எனக்கு இது பண்ணும் போது என்னது? சிஸ்டம் டெஸ்டிங் எல்லாமே எனக்கு வந்துருது. சிஸ்டம்னா நீ லாஸ்ட் பார்ட் நினைக்காத, டெவலப்மெண்ட்ல வரும்போது யூனிட் டெஸ்டிங் டெவலப்பர் தாங்க பண்ணுவாங்க. சிஸ்டம் டெஸ்டர் கிட்ட வந்துருங்க. அப்ப என்ன ஆகுது? இன்டகிரேஷன், ரிக்ரெஷன், அதுக்கப்புறம் சிஸ்டம் முடிஞ்சுதா? ஹலோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அல்பா அதுக்கப்புறம் என்ன? எல்லா இதுல என்ன பண்ணும்? பக் பண்ணும், பக் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் ரெடி ஃபார் பீட்டா. ஓகே, என்ன வேணா பண்ணிக்கோ. என்னது? நீ வந்து எந்த மார்க் என்ட்ரி போ, எந்த என்ட்ரிக்கு என்ன பண்ணா ரெடி, என்ன வேணா டெஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஒரு தைரியம் வரணும். சார் சொன்னார் பத்தியா, ஸ்கில்லுக்கும் ஃபெயிலுக்கும் அந்த மாதிரி எப்படி ரிலேட் பண்றேன் பாரு. இப்பதான் வந்தது, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ நான் ரெடி. ஓகே, என் ப்ராடக்ட் ரெடி. ப்ராடக்ட் நீயும் ப்ராடக்ட் தாங்க. இஃப் யூ ஆர் ரெடி டு செல் யுவர் செல்ஃப் பேஸ்ட் அப்பான் யுவர் நாலேஜ், ஸ்கில்ஸ், நான் ரெடி. ஐ எம் ஆல்சோ ப்ராடக்ட். புரியுதா? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? எனக்கு நானே டெஸ்ட் பண்ணிக்கினேன். ஓகே, நான் தான் எல்லாமே, நான் தான் பெரிய ஆள். எனக்கு நான் டெஸ்ட் பண்ணேன். எப்படி எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸுக்கு நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன கேப்ஸ், இதெல்லாம் என்னது? ஓ, இதெல்லாம் நெகட்டிவ்ஸா? ஃபெயில் சொன்னார், ஃபெயிலியர் வந்து சொன்னார் பத்தி, அதெல்லாம் நம்ம இங்க பார்த்துப்போம். பக்ஸ்னா என்னது? ஃபெயிலியர்ஸ். இதை நான் என்ன பண்றேன்? ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஐ அம் ரெடி டு என்னது? மார்க் இன்டர்வியூ. புரியுதா? அப்ப அங்க நான் ரெடி முடிச்சிட்டேன்னா ரியலா நான் எந்த இதுக்கானோ நான் இது போட்டுக்கலாம். புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஸோ இதை நான் இப்போ சார் சொன்ன ஒரு விஷயத்த நான் இங்க ரிலேட் பண்றேங்க. ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தா எடுத்துங்க. ஓகேவா? ஹலோ, புரியுதுங்களா? கைஸ், ஸோ இதுதான் ரெடி ஃபார் பீட்டா. பீட்டாக்கு முன்ன நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் கான்செப்ட். இப்போ பீட்டானா என்னதுங்க? இப்போ கொண்டாட்டம் பண்ணது இதெல்லாம் யாரு? இவங்களாம் பார்க்கறது யார் மாதிரி இருக்குது? கம்பெனி எம்ப்ளாயி மாதிரி இருக்குதா? எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணோம், ஒரு சாப்பாடை டேஸ்ட் பண்ணோம்னா யார் கூப்பிட்டா நல்லா இருக்கும்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனை கூப்பிட்டா நல்லா இருக்கு. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, அவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெஷ்ஷா மைண்ட் இருக்கும். ஸோ அவங்க தான் இல்லாம நோண்டுவாங்க. புரியுதா? ஸோ இதுதான் பீட்டா டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வித் ரியல் யூசர் பிஃபோர் பப்ளிக் ரிலீஸ். இங்க பப்ளிக் ரிலீஸ்க்கு முன்ன அக்செப்டன்ஸ் டெஸ்ட் வரும். ஓகே, அது இங்க மறைஞ்சிடுது, தப்பா நினைச்சாது. இங்க அக்செப்டன்ஸ் டெஸ்ட்க்கு அப்புறம் தான் பப்ளிக் ரிலீஸ். ஏன்னா அக்செப்டன் யாரு? அவங்க ஓனர் கிட்ட நான் கொடுத்துறேன், இந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்துறேன். ஸோ அந்த யூசர்ஸ் தான் இது. ஸோ இதுதாங்க. ஸோ என்ன நடக்குது? இவங்க கிட்ட வர ஃபீட்பேக் இருக்கும் பாத்தியா? இதை நான் ஸ்டடியே நடத்திருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பீட்டா டெஸ்டிங் நடத்தின என்ன, எதனால பீட்டா டெஸ்டிங் இன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா, இங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை நீ மட்டும் கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க,
10% அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஆயிடும். புரியுதா நான் சொல்றது? ஹலோ, இது ஒரு ஸ்டடி. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டாங்க பீட்டா. நான் சொல்ல புரியுதா? நான் கான்செப்ட் சொல்ல புரியுதா? இருக்கீங்களா கைஸ்? இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. பீட்டா டெஸ்ட் அவ்வளவுதான். பீட்டா டெஸ்டிங் மட்டும் எந்த சக்சஸ் ஆச்சு அவன் கொடுக்குற ஃபீட்பேக். ஏன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, யாரோ ஒரு படத்துல வந்து ஜோக் சொல்லுவாங்கல்ல, மூளை ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு, யோசிக்க வேண்டியது தானே. இவங்க மூலம் எப்படி இருக்கும் புரியுதா? கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா அந்த இடத்துல நீ கொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பா பக்ஸை கண்டுபிடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ பீட்டா டெஸ்டிங்ல கண்டிப்பா ஃபிளாஸ் வரும், செக் பண்ணுவோம். நம்ம கண்டுபிடிக்காத ஃபிளாஸ் கூட கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு டெஸ்டரோட பீட்டா டெஸ்டர் மிக முக்கியமானது. ஸோ இவங்க கிட்ட வர ஃபிளாஸ், அதாவது ஃபீட்பேக், இதை என்ன சொல்லுவாங்க? ஜெனியூன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபீட்பேக்ன்னுவாங்க. புரியா நான் சொல்றது? ஹலோ, இதை வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்ல மாட்டாங்க, ஃபீட்பேக்ஸ். ஸோ இந்த ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு இங்க பட்டி டிங்கரிங் சின்ன சின்ன இதை நீ பார்த்துட்ட பிறகு நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்க, 10% அக்செப்டன்ஸ் ஆயிடும். யுவர் ப்ராடக்ட் வில் பி சூப்பர். இதுதான் இதோட தாரக மந்திரம். புரியுதா? இதனால தான் இந்த பீட்டா டெஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? புரியுதா? Yes, sir. புரியுது சார். சரி சார், இது யார் சார் பண்ணுவா? நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த முகத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா யாருன்ட்டு? எந்த எந்த இது ஆர்டர் பண்ணிருக்காங்க சார்? புரியுதா? ஸோ ஃபுட் ஆர்டர் தான் மேஜர். ஸோ என்னது? லிமிடெட் பப்ளிக் ரிலீஸ். ஓகே, இது வந்து முக்கியமான கண்டிஷன். அது இப்போதான் அதை இப்போ சூப்பராக இப்போ ஞாபகம் வருதுங்க. அதாவது இந்த ஜனநாயகம் படம் வந்தது, இதுக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு ஒரு இடத்துக்கு போச்சே, எங்க போச்சு? அது என்ன ரிவ்யூ? ரிவ்யூ ஷோல யாருன்னா ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்களா? இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? அதுக்குன்னு கமிட்டி இருக்கும்ல, அவங்களாம் யாரு? படத்தோட குழுவா? படத்தோட குழு அங்க இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்ல? புரியுதா? மத்தவங்க அதான் அந்த அந்த மெம்பர்ஸ். இப்ப புரியுதா? ரிலேட் பண்ண முடியுதா இப்போ? சோ என் படம் இவங்க சர்டிபிகேட் பண்ணுவாங்க இப்போ. சோ ஆனா என்னது? லிமிடெட் பப்ளிக் ரிலீசஸ். புரியுதா? இதை நான் ஃபுல்லா கொடுத்தா முடிஞ்சது. ஓகேவா? சோ ஆனா அவங்க என்ன கண்டிஷன் இருக்கணும்? ரியல் யூசர்ஸா இருக்கணும். தே ஷுட் பி ரியல் யூசர்ஸ். அவங்க கிட்ட ஃபீட்பேக் ஞாபகம் வச்சுக்கோ, இங்க பக்னே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். புரியுதா? ஹலோ, இங்க பக் நமக்கு ஒரு இது. புரியுதா? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பக். ஆனா இவங்களோட இது வந்து ஃபீட்பேக் தான் சொல்லுவோம். புரியுதா? என்னென்ன போட்டிருக்காங்க பார். இங்க ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் என்னது? கிரேட் யூஐ அண்ட் ஈஸி டு யூஸ், ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ், லவ் தி நியூ ஃபியூச்சர்ஸ். ஓகே, இங்க நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லோடிங் ஸ்பீட். ஃபீட்பேக்கா? பக் தானே இது? ஹலோ, பக் தானே? பேர்ல இவன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இது என்ன நடக்குது? ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்டார் ரேட்டிங் என்னது? எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். பேமெண்ட் ஃப்ளோ கேன் பி பெட்டர். பேமெண்ட் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். ஒரு அப்ளிகேஷன்ல பேமெண்ட் ஃப்ளோ கேன் பி பெட்டர்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ இவனுக்கு வந்து தப்பு நடந்திருக்கு, ஏதோ இவன் வந்து ஃபீல் பண்ணியிருக்கா போல பைபிள்ல. ஸோ அதை வச்சு என்ன பண்ணீங்க? ஸ்டார் ரேட்டிங் அதை நம்ம என்ன பண்ணோம்? இம்ப்ரூவ் பண்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே பக்குன்னு எடுக்க மாட்டாங்க, ஃபீட்பேக்னு எடுப்பாங்க. அப்புறம் என்னது? ஐடென்டிஃபை ரியல் வேர்ல்ட் இஷ்யூஸ். புரியுதா? ஸோ இவங்க என்னது? நல்லா புரிஞ்சுக்கோ, தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் இன்டர்னல் மெம்பர்ஸ், தே ஆர் எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ். நீ வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த லிமிடெட் பப்ளிக் ரிலீஸ் சொல்ல பார்த்தியா? ஸோ இந்த கண்டிஷன் எங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, உன்னோட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அவங்க கிட்ட இருக்க ஃபெசிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அவங்க கிட்ட இருக்க நெட் பேக், அவங்க கிட்ட இருக்க கண்டிஷன்ஸ், அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. உன்னோட கண்டிஷன் எதுவுமே இருக்கும். உங்க கண்டிஷன் என்ன தெரியுமா? சாம்பிள். என்னது? நான் எப்படி சொன்ன உனக்கு ஐஸ்கிரீம் எப்படி சொன்னேன், அதே மாதிரி உன்னோட சாம்பிள் என்னது? உன் ப்ராடக்ட். அதை மட்டும் தான் கொடுத்துருவாங்க. உன்னோட கண்டிஷன் ரியல் டைம்ல நீ யூஸ் பண்றதை எப்படி யூஸ் பண்ணி பாரு அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்ற புரிஞ்சுக்கும் நம்புறேன். புரியுதா கைஸ்? நான் சொல்ற வேர்டிங்ஸ் புரியுதா? இதுக்கு முன்ன அந்த பீட்டா டெஸ்டிங், அது என்னது பீட்டா, இது பீட்டா அல்பா டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் என்கிட்ட இருக்க என்வரன்மெண்ட் எல்லாம் பண்றேன். பீட்டா டெஸ்டிங் அப்படி கிடையாது. இது ஏன் என்வரன்மெண்டே கிடையாது. புரியுதா? புரியுதா? என்னோட ப்ராடக்டை உனக்கு கொடுத்தாச்சு, நீ டெஸ்ட் பண்ணி கொடு. ஓகேவா? அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கும். அது எப்படி டெஸ்ட் பண்ண எல்லாம் கண்டிஷன் கொடுத்துருவாங்க. இன்னோட ரியல் டைம் யூஸ் எனக்கு பண்ணி கொடு. இதுதான் பீட்டாவோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். எதுவுமே கம்பெனி சைட் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கும். ஸோ அப்படி பண்ணும் போது தான் எனக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு ஃபீட்பேக்ஸ் வருமா, அந்த ஃபீட்பேக்ஸ் வச்சு
நம்ம இது பண்ணணும். இதுதாங்க கான்செப்ட். புரிஞ்சிருக்கோம் நம்புறேங்க. இதுதாங்க ஒர்க் ஃப்ளோ. இந்த போட்டோஸை பார்த்து பயந்துடாத. ஓகேவா? ஸோ அல்ஃபா டெஸ்டிங் கம்ப்ளீட்டட், பீட்டா ரிலீஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன வருது? இதோட இன்புட் என்ன? அல்ஃபா டெஸ்டிங் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட். இதை பண்ண பீட்டா டெஸ்ட் ரிலீஸ் பண்றேன். என்னது? ரியல் யூசர் டெஸ்ட். யூசர்ஸ்க்கு நான் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஃபீட்பேக் கலெக்டட், இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்ஷன் ரிலீஸ். இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இங்கதான் நமக்கு சேலஞ்சிங்காவே இருக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சுகுன் என்ன சொல்லிட்டா கூட என்ன ஃபீட்பேக் இது? என்ன ஃபீட்பேக் இது? என்னங்க ஃபீட்பேக்? பேமெண்ட் ஃப்ளோ அர்த்தமா இருக்கும். என்ன அர்த்தம்? நீ வந்து ஒரு ஒரு கஷ்டமா இருந்திருக்கு. பெட்டர் என்னது? உண்மையை கூட சொல்லிருக்கலாம். அவர் வந்து நெகட்டிவா சொல்ல பாத்துக்கோ. ஸ்டார் ரேட்டிங் நல்லா பாத்துக்கோ. புரியுதா? ஸ்டார் ரேட்டிங் 5க்கு 4 கொடுத்துருக்காரு. அப்ப என்ன சொல்ல வர? ஏதோ இடத்துல மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆயிருக்கலாம்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் இன்டர்நெட் எந்த கிடையாது, என்னோட கண்டிஷன் கிடையாது, இது நீ வெளியே கொடுக்குற. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 90% கரெக்டா இப்படி எடுத்துக்கலாமா? புரியுதா நான் சொல்றது? ஒருத்தர் பேமெண்ட் ஃப்ளோ கேன் பி பெட்டர் போட்டு 4 ஸ்டார் கொடுத்துருக்காருன்னா அப்ப என்னது? ஒர்க் ஆகுது. பட் ஆனா ஏன் கண்டிஷன் எது சூஸ் ஆகுல எடுத்துக்கலாம்ல. அப்ப நான் என்ன பண்ணோம்? என்னோட அப்ளிகேஷன் எல்லா நெட்டு இதுக்கும் யூஸ் பண்ற மாதிரி அந்த ஸ்பீடு, செக்யூரிட்டி நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாமே நான் என்ஹான்ஸ் பண்ணணும். புரியுதா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி பூஸ்டப் சாஃப்ட்வேர், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ண வேண்டியது. ஓகே, இதெல்லாம் பார்ப்பான். ஆனா அண்ணன் இங்க என்ன சொல்லியிருக்காரு பாரு, இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூ. என்னது? லோடிங் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். நான் சுவிட்சை ஆன் பண்ணா ஃபேன் போனோம். சுவிட்சை ஆன் பண்ணிட்டு 1 hour கழிச்சு ஃபேன் ஆன் பண்ணா என்னங்க ஆகுது? அதான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காரு இப்போ புரியுதா? 3. ஸோ 3 பெயின் தான் இருக்கும். ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேயா? ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப என்னது? இம்ப்ரூவ் ஆன் லோடிங் ஸ்பீட் ரொம்ப முக்கியங்க. அப்ளிகேஷன் உடனே லோட் ஆகணும். இதை நான் ஆன் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிட்டு எனக்கு ஹோம் பேஜ் வருது, 10 நிமிஷம் கழிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அது என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 இஷ்யூஸை ஃபீட்பேக்கா எடுத்து இதை அவங்க கான்செப்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்க சொல்லுது. ரைட்? இதாங்க 2 கம்பேரிசன். புரியுதுங்க? அல்ஃபா டெஸ்ட், பீட்டா டெஸ்ட். புரியுதுங்களா? ஹலோ, நீங்களே சொல்லாம என்னது? அல்ஃபா டெஸ்ட் யாரு? இன்டர்னல் டீம். இது எக்ஸ்டர்னல் யூசர். இது என்னது? ரொம்ப முக்கியம். என்னது? என்விரான்மெண்ட் எல்லாமே கம்பெனி நடக்கும். இது என்னது? ரியல் வேர்ல்ட். புரியுதா? சோ இது மேஜர் பக்ஸை நாங்க புடிச்சிடலாம். ஓகேவா? இங்க கிரேட்டர் கேதர் யூசர் ஃபீட்பேக். என்ன வேணா இருக்கலாங்க, என்ன வேணா இருக்கலாம். புரியுதா? சோ லெஸ் ஸ்டேபிள். முக்கியமான பாயிண்ட் பேர் ஸ்டேபிள், லெஸ் ஸ்டேபிள். இங்க எனக்கு ஒர்க் ஆகுது முக்கியம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஹலோ, எனக்கு இங்க ஒர்க் ஆகுது முக்கியம் கிடையாது, இங்க எனக்கு வரணும். புரியுதா? ஏன்னா ரியல் டைம் வேர்ல்டு நீ ஒண்ணு கொடுக்குற. ஸோ மோர் ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது பிஃபோர் பீட்டா, இது பிஃபோர் ப்ரொடக்ஷனுக்கு பதிலாக பிஃபோர் யூடிஏ. ஓகே, அப்படி வரணும். பட் ஆனா அந்த யூஏடி நடக்குதுன்னா இந்த ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மர்ஜ் ஆயிடுது. புரியுதா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ப்ரொடக்ஷனால என்ன ஆகுது? நான் நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், நான் கஸ்டமர் ரிலீஸ் பண்ணியாச்சு தானே. ஸோ அது வந்து யூஏடி இந்த இதுல இது ஆயிடுது அவன் சொல்றான். பட் இதை அந்த நான் சொன்ன பத்தியா ஒரு ஸ்லைடு காமிச்சேன் பத்தியா, அதுல எனக்கு வரும். புரியுதாங்க? இந்த கம்பேரிசன் புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். புரியுதாங்க? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. இதுல டவுட்ஸ் இருக்கா? இப்போ புரியுதா? அல்ஃபா டெஸ்டிங், 2 டெஸ்டிங் முக்கியம்தான், இது முக்கியம்தான். ஆனா இதோட இது எனக்கு முக்கியம். ஏன்னா இங்க கம்பெனி என்விரான்மெண்ட் இருக்காது, இது ரியல் வேர்ல்டு. முக்கியமா இங்க ஸ்டேபிளா இருக்கும். அதான் இங்க லெஸ் ஸ்டேபிள். நாம என்ன வேணா தப்பு வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க, ஆனா ஈஸியா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா தப்பு நடக்கும். அதை ஃபீட்பேக்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ பாத்துங்க, இது ஏதோ போட்டிருக்கேன் பாரு. அல்ஃபா டெஸ்ட் என்ஷோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ். புரியுதா? அல்ஃபா டெஸ்ட் எதுக்கு? சாஃப்ட்வேர் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது என்ஷோர் பண்ணுது. ஆனா இங்க என்னது? பீட்டா டெஸ்ட் என்ஷோர் சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் ஃபார் யாருக்கு? சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் நீங்க போட்ட அது எனக்கு தானே, எனக்கு தானே எனக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணோம். நான் தானே, என்னோட தானே. ஃபார் யூசர்ஸ் அஸ் அ கஸ்டமரா இவங்க பாக்குறாங்க. புரியுதா? ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணீங்க. அதாவது இதை நீங்க வந்து இன்டர்வியூ பர்பஸாகவும் நான் சொல்லலாம். ஓகே,
நீ எந்த டெக்னாலஜி பண்ணாலும் சரி, ஓகே, இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் தெரிஞ்சு வச்சுங்க சொல்றேன்ட்டு. நீ என்னதான் நீ ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இன்டர்வியூல எப்படி பேசணும் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி என்னோட டெக்னாலஜி நான் அந்த டெக்னாலஜி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணதால என்னென்ன பாசிட்டிவ்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால என்னென்ன பாசிட்டிவ் நீ பண்ணிருக்க, புரியுதா? அவுட்கம்னு சொல்லுவாங்க. புரியுதாங்க? ஹலோ, புரியுதா? அவுட்கம்னா என்னது? நான் இந்த டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங்ல இந்த டெக்னாலஜி, என்னது டேட்டான இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணதால் இந்த அவுட்கம் கொடுத்துருக்கேன். இந்த அவுட்கம் பழைய ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணும் போது, நல்லா புரிஞ்சுங்க, நீ வந்து குவான்டிடேட்டிவா நீ சொல்லணும், நம்பர் வைஸ்ல சொல்லணும், குவாலிட்டி வைஸ்ல சொல்லக்கூடாது, நம்பர் வைஸ்ல. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதால் பழைய டெக்னாலஜி கம்பேர் பண்ணும் போது எனக்கு 20% பர்ஃபார்மன்ஸ் அதிகமாயிருக்கு. புரியுதா? இதான் இன்டர்வியூ எதிர்பார்ப்பான். புரியுதா கைஸ்? புரியுதுங்களா? ஸோ ஒரு டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் நீங்க சொன்னா கூட இதெல்லாம் நீங்க சொல்லணும். பாத்துங்க, இது ஏன் சொல்றேன்னா, இந்த பீட்டா டெஸ்டிங் வரும்போது எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இங்க வரும்போது தான் முக்கியமா என்னது, இந்த ஸ்டேபிள். ஓகே, ஸ்டேபிள்னா எதை வச்சு கம்பேர் பண்ற? பழைய யூஸ் பண்ணி இவங்க எதை வச்சுங்க கம்பேர் பண்ணி, எதை வச்சுங்க இவங்க நான் கொடுப்பேன். ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ட்விட்டரோட முன்ன ஒரு வருஷன் இருக்கு, இப்போ புது வருஷன் நாங்க கொடுக்குறோம். கரெக்டு தானே? புதுசுனா புது சாஃப்ட்வேர் தானே, ஏற்கனவே பழைய சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணோம், இது வந்து புதுசா ரிலீஸ் பண்ணிருக்க. கரெக்டா? அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? நல்லா புரிஞ்சுங்க பீட்டா டெஸ்டிங்ல. ஸோ அந்த ட்விட்டரோட, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ட்விட்டரோட பழைய வெர்ஷன் இப்போ உங்ககிட்ட இருக்கிறது புது வெர்ஷன், ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்லுங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? கம்பேரிசன் பண்ணிட்டோம், இதோட பர்சன் நல்லா இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படியே கரெக்டா தான் இருக்கு. இவங்க ஒவ்வொருக்கும் ஒரு வித்தியாசமான இது இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இதுதான் என்னது, குவான்டிடேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். புரியுதா? புரியுதா? குவாலிட்டி வேற, குவான்டிட்டி வேற. புரியுதுங்களா கைஸ்? ஹலோ, இங்க பீட்டா எனக்கு என்ன தெரியுமா கொடுக்கும்? குவான்டிடேட்டிவ் நம்பர் வைஸ்ல எனக்கு கொடுக்கும் எனக்கு. ஸோ இவ்வளோ பர்சன்ட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, இவ்வளோ பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், இதை தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஓகேயா? நான் சொல்ற புரிஞ்சுக்கோ நம்ம, ரைட்? இதுதாங்க. ஸோ மெமரி ட்ரிக் நல்லா பார்த்துங்க. ஸோ இதான் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இங்க என்ன வரும்? பக்ஸ் வந்தாலே டெஸ்டிங்கு, ஃபீட்பேக் வந்தாலே பீட்டா. ஓகே, எக்ஸ்டர்னல் டெஸ்டிங் ஞாபகம் வச்சுங்க. இது ஃபைனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸிங் பக்ஸ் போடுவாங்க. ஸோ இதாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரைட்? இதுதாங்க ரொம்ப ரொம்ப டேர்ம்ஸ் நான் சொல்றேன் பார்த்தேன். இதுதான் நான் வந்து முக்கியமான டேர்ம், இதை சொல்லணும்னு நம்புறேன். பார்த்துங்க, இது கம்ப்ளீட் ரிலீஸ் ப்ராசஸ். ஓகே, ஒரு டெஸ்டிங் இருக்கா இதுதான் இருக்குங்க. ஹலோ, இருக்கீங்களா? தெரியுதா? இதுக்கு முன்னே இருக்கீங்களா கைஸ்? எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஸோ இதுக்கு முன்ன பார்த்தது எல்லா டெஸ்டிங்கும் ஓகே இதுல அடங்குதுங்க. அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இதோட டெஸ்டிங் ப்ராசஸ் கூட நாளைக்கு வேற டாபிக் நடத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். ரெக்குவயர்மெண்ட் என்னது? கஸ்டமர் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட் வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ற? டெவலப் பண்ற, அதுக்கப்புறம் என்ன பண்ற? டெவலப் முடிச்சிட்ட பிறகு என்ன சொன்ன உனக்கு தெரியுதா? வாட் இஸ் திஸ்? யூனிட் டெஸ்ட் யார் பண்ணுவா? டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னது? இன்டகிரேஷன். இதுல இருந்து வரது என்னது? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆரம்பிக்குது. ஓகே, இது ஏன் நான் வந்து இங்க போட்டிருக்கேன்னா, அது நான் சொல்றேன். இந்த இன்டகிரேஷன் டெஸ்ட்டும் டெவலப்பர் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபுல்லா உனக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கிட்ட போறது பார்த்தேன்னு நினைச்சுக்கோ, ரெக்ரெஷன்ல இருந்து போ. ஓகே, ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் கண்டிப்பா இவர் இருக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்க, யூனிட் டெஸ்டிங் 90% டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. இன்டகிரேஷன் டெஸ்ட்ல பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல். ஸோ டெவலப்பரும் பண்ணலாம், யாரு? சாஃப்ட்வேர் டெஸ்டரும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இங்க வருது பார், ரெக்ரெஷன்ல இருந்து வருது பார். ரெக்ரெஷன் எதுக்கு சொன்ன? அப்டேஷன் பண்ணும்போது சிஸ்டம், அல்பா, பீட்டா, இதுக்கு முன்ன அக்செப்டன்ஸ். ஸோ இது எல்லாமே எஸ்டிஎல்சி. என்னது? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். அப்போ எஸ்டிஎல்சினா என்னது? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஆனது இங்க இருந்து ரெக்குவயர்மெண்ட், டெவலப்மெண்ட், யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் வரைக்கும். அதுல ரெக்ரெஷன் கூட ஒரு பாதி இருக்கு. புரியுதா? நான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? புரியுதா? இந்த லைன் தெரியுதா? புரியுதுங்களா? பார்ட், அதாவது இன்டகிரேஷன். ஓகே, எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் கண்டிப்பா யார் தேவை? டெவலப்பர் தான் தேவை. ஸோ ஆனா ரெக்ரெஷன்ல என்னது? டெவலப்பரோட பார்ட் முடிச்சப்ப நீ தான் டெஸ்ட் பண்ண போற. ஓகேவா? ஸோ இதுல இருந்து வர்றது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்.
இந்த ரெக்ரெஷன்ல பாதி கூட சொல்ல முடியாது, ஒரு 40% வச்சுக்கோங்க. 40% இருக்கா, இதுதான் 50%. ஓகேவா, 40% நினைக்கிறேன், 35% வச்சுக்கோ. ஸோ நான் இப்போ பேசுறது தெரியா கைஸ், பேசுறது தெரியுதா? என்னது பர்சன்டேஜ் வைஸ் பேசுறேன்ப்பா, தெரியுதா? இதான் இது குவான்டிடேட்டிவ். ஸோ நீ பேசும்போது பர்சன்டேஜ் நம்பர்ஸ் வச்சு பேசு. எப்பவுமே அட்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நம்பர்ஸ். புரியுதா? நம்பர்ஸ் வச்சு பேசணும். ஏன்னா இப்போ டெக்னிக்கல் வேர்ல்ட்ல நம்பர்ஸ் வச்சு பேச நல்லது. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தேன்னு வச்சுக்கேன். ஸோ SDLC எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது? ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் டெவலப் பண்றேன், யூனிட் டெஸ்ட் ஃபுல்லா 100% நான் தான் பண்றேன், இன்டகிரேஷன்ல ஓகே 100%. ஆனா ரிக்ரெஷன் டெஸ்டிங்ல ஐ எம் ஜஸ்ட் இந்த பார்ட் அபவுட் 30 to 35%. ஸோ இதை நீ வந்து எக்ஸாக்டா நான் சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்றேன், 30 to 35% ரெக்ரெஷன் டெஸ்டிங்ல ஐ எம் தி பார்ட். ஸோ அதனால என்னது, இது நான் இங்க எடுத்துக்கிறேன். அப்போ டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 35% இங்க, 75% ஆஃப் ரெக்ரெஷன் டெஸ்டிங்ல இருந்து இது எல்லாமே என்னது, டெஸ்டிங்கோட லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறது. புரிகிறதா? ஹலோ, புரியுதா? ஸோ இதெல்லாம் சின்ன சாம்பிள். ஒரு குவான்டிடேட்டிவா சொன்ன பார்த்தியா, குவான்டிடேட்டிவ்னா நம்பர் வைஸ். ஓகே, குவாலிட்டினா வேற, குவான்டிடேட்டிவ் நம்பர், யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் தி ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எங்க வேணா கேளுங்களேன். ஸோ உன்னோட ப்ராஜெக்டை பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நீ பண்ணும் போது நம்பர் வைஸ் நீ பண்ணன்னு வச்சுங்க, அதோட வேல்யூ வேறங்க. ஓகே, அதான் எதிர்பார்ப்பான். இதான். ஸோ இங்க பாரு, SDLC we build the right software. SDLC யாரு? சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம். STLC யாரு? சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்றோம். இதெல்லாம் சேர்த்து தான் சக்சஸ். புரியுதுங்களா கைஸ்? இன்னும் டைம் என்ன இருக்கு? ஸோ ஜஸ்ட் ஒரு 2 minutes முடிச்சிடறோமா? இதாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிங்க ப்ளீஸ். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு நோட்டாக எடுத்துருக்கேன். ஓகே, இதை பாருங்க. ஸோ ரெக்குவயர்மெண்ட்டு, பிளானிங், சிஸ்டம் டிசைனு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சிஸ்டம் டிசைனு ஓகேவா, இதெல்லாம் ஒரு தனி சாப்டராகவே எடுக்கலாம். ஓகேவா, டெவலப் பண்ணால் கோடிங் பண்ணுறாரு சார், டிசைனுக்கு அப்புறம் தான் கோடிங்கா சார்? புரியுதுங்களா கைஸ்? புரியுதா? ஃப்ளோ புரியுது? ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஒரு 2 minutes இருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். கொஞ்சம் 2 minutes. ஓகே, இது நான் சொல்லிக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு ஸ்னாப் எடுத்துங்களா ப்ளீஸ்? ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. SDLC லைஃப் சைக்கிள் எப்படி வருது? ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா யாருங்க? யூசர் கிட்ட வாங்குறேன், பிளான் பண்றேங்க, பிளான் பண்ணிடுறேன், எப்படி நான் பண்ண போறேன், ரிசோர்சஸ், டைம், காஸ்ட் எல்லாம் பிளான் பண்றேன். டிசைன், புரியுதா? இதான் சாஃப்ட்வேர் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ டிசைன் பண்றேன்னா என்னென்ன கோடிங் யூஸ் பண்ண போறேன், என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறேன், அந்த டெக்னாலஜி தான் இங்க பிளான் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங்க போட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இது சிஸ்டம் யூஸ் பண்ண, என்ன இது சிஸ்டம் டிசைன். ரொம்ப ரொம்ப சிஸ்டம் டிசைன்ல ரொம்ப எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை வந்து கண்டிப்பா நீ அப்டேட் பண்ணுவேன். புரியுதா? ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் விட்டுற மாட்டேன். ஸோ அப்டேட் பண்ணும் போது என்ன ரெக்ரெஷன் டெஸ்ட் போறேன்னு சொல்றேன் பார்த்தியா? ஸோ ரெக்ரெஷன் டெஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகும், பழைய சிஸ்டம் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஆனா புது இதை ஆட் பண்ணும் போது பழைய சிஸ்டமோட மர்ஜ் ஆகணும். புரியுதா நான் சொல்றது கைஸ்? புரியுதா? ரெக்ரெஷன் டெஸ்டிங்கோட மேஜர் பார்ட் என்னது, நீ என்ன வேணா ஆட் பண்ணிக்கோ, அந்த ஆட் பண்ணும் போது பழைய இது எனக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த பாசிட்டிவ்னஸ் எனக்கு குறையக்கூடாது. புரியுதா? ஸோ அதான் இங்க டிசைன் பண்ணுவாங்க. சிஸ்டம் டிசைன் தனி டாபிக் அது. அது அப்புறம் என்னது, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னது, இதெல்லாம் என்னது, டெஸ்டிங். இது நம்ம என்ன பண்ணோம், யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட். ரெக்ரெஷன்ல பாதின்னு சொன்னா பார்த்து, பாதியா 30% சொன்னா பார்த்தியா? அது அப்புறம் டிப்ளாய் பண்ண வராங்க பார். டிப்ளாய்னா என்னது, கிட் ஹப்ல ஓகேவா, உன்னோட கோடை வந்து அங்க போட்டுருவோம், போட்டு மெயின்டெனன்ஸ். இதுதான் என்னது, SDLC. இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வருமா, ரெக்குவயர்மெண்ட். இங்க எல்லாத்துக்கும் காமன் என்னங்க, ரெக்குவயர்மெண்ட் தான். அதுக்கு எது மாதிரி டெஸ்ட் பிளான் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் பிளான், கேஸ் ஸ்டடிஸ், டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் என்விரான்மெண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட்னாலே என்ன தெரியுமா, ஆட்டோமேஷன். கைஸ் புரிஞ்சுங்க, என்விரான்மெண்ட்னு ஒரு வேர்டு வந்தாலே, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்தாலே எனக்கு ஆட்டோமேஷன் தான் ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னது, எக்ஸிக்யூட் பண்றோம், டிஃபெக்டா பண்றோம், டெஸ்ட்டை க்ளோஷர் பண்றோம். க்ளோஷர் என்னது, ரிசல்ட். இது கொடுக்குறோம். இதை நோட் பண்ணிங்க ப்ளீஸ். ஓகேவா? இதாங்க. ஸோ அது கம்ப்ளீட் டெஸ்ட். இதான் என்னது சொன்ன பார்த்தியா, பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்னது, கிரிட்டிக்கல் ஃபைன்ஸ், கிரிட்டிக்கல் பக்ஸ், ஸ்டெபிலிட்டி, இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் வரும். அண்ட் இதெல்லாம் வேரியஸ் இது. ஓகே, இன்டர்நெட் இன் பீட்டா யூசஸ், பப்ளிக் சர்வீசஸ். ஓகே, மொபைல் ஆப், சின்ன சின்ன அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்துங்க. அல்ஃபா டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, லாகின், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்ப்பாங்க. பீட்டா டெஸ்ட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிள் என்னங்க,
வாட் இஸ் த மீனிங் கம்பேட்டபிலிட்டி? மொபைல் ஃபோன் லேப்டாப் எல்லாத்தையும் எல்லா ஓஎஸ்லயும் எல்லா ஸ்க்ரீன்லயும் எனக்கு வந்து இதுவாகும். ஓகேவா? ஃபீட்பேக் இவ்வளவுதாங்க. இதுதாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. அதே தாங்க வருது பாத்தீங்களா? இதே தான் நோட் பண்ணீங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதில் நான் எப்பவுமே சொல்றது, என்னோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட் டெவலப் பண்றியா, அந்தந்த டைமே நீ செக் பண்ணிக்கோ. புரியுதா? ஹலோ, ஒரு மாடியூல் முடிக்கிறியா, இது எல்லாருக்கும் போடுதுங்க. நெட்வொர்க்கிங், டேட்டா அனாலிசிஸ் எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்ன பண்றேன்னா, ஒரு டைம் பண்றேன், அந்தந்த டைமே நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதான் யூனிட் டெஸ்ட் போட்டுக்கோ. புரியுதா? ஸோ இது நீங்க பாத்துங்க. ஓகே, இது என்னோட இது வந்து இந்த கான்செப்டுக்கோசம் இதை கொடுத்துருக்கேன். பட் என்னோட பர்சனல் எதுன்னா, அப்போ போய் செக் பண்ணிட்டு அது பாஸ் ஆனாதான் அர்த்தம் நீ போகணும். புரியுதா? அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். எல்லாம் கோடும் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணாத, ஒவ்வொரு மாடலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெஸ்ட் பண்ணு. நான் சொல்ல புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ்ல வச்சுங்க. சின்ன சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்க பாத்தியா, படி ஒவ்வொரு படியா ஏறு. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு படியை முடி, செக் பண்ணு, அது சக்சஸ் ஆயிடுச்சு, அடுத்த படிக்கு போ, அடுத்த படிக்கு போ, கிராஜுவல் இன்க்ரிமெண்டா போ. சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, எல்லாத்தையும் எங்கிருந்து கோடை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகலன்னா சத்தியமா ஒர்க் ஆகாது. புரியுதா? புரியுதா நான் சொல்றது? இது ஜஸ்ட் அன் அட்வைஸ். புரியுதா கைஸ்? ஹலோ, புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க கான்செப்ட். இவ்வளவுதாங்க. ஓகே, பெரியண்ணன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ